முன்னாடி பல்லு ஏதாவது உடஞ்சிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு, இல்லை சொத்தை வந்து எடுத்துட்டோம்னா உடனே பல்லு கட்டணும்னு எதிர்பார்க்குறவங்க பின்னாடி பல்லு போனால் மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அலட்சியம்? இல்லை டாக்டர், எப்படி இருந்தாலும் விழப்போகிற பல்லு தானே, நம்ம எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படி வளர்ந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு தப்பான கருத்து. வணக்கம், நான் டாக்டர் திலீப் குமார், திலீப் டென்டல் சென்டர். நிறைய பேர் முன்னாடி பல்லுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை பின்னாடி பல்லுக்கு கொடுக்குறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி பல்லு ஏதாவது உடஞ்சிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட்டில் போயிடுச்சு, இல்லை சொத்தை வந்து எடுத்துட்டோம்னா உடனே பல்லு கட்டணும்னு எதிர்பார்க்குறவங்க பின்னாடி பல்லு போனால் மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அலட்சியம்? இந்த வீடியோ முன்னாடி பல்லுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவம் பின்னாடி பல்லுக்கும் கொடுக்கணுங்கிறது எதுக்காகன்னு சொல்ல வரதுக்கு தான். இந்த பல்லு கட்டுறது இல்லை எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பால் பல்லு, இன்னொன்று பெர்மனன்ட் டீத். வயசானவங்களுக்கு, அடல்ட்ஸ்க்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த. ஸோ இந்த பால் பல்லு பொறுத்தவரைக்கும் எதுக்காக எடுக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை வராங்க, ஒரு பால் பல்லு சொத்தை வருது, நம்ம அதை ரூட் கெனால் பண்ணி காப்பாற்றலான்னு சொல்லும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை டாக்டர், எப்படி இருந்தாலும் விழப்போகிற பல்லு தானே, நம்ம எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படி வளர்ந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு தப்பான கருத்து. இந்த பால் பல்லு எடுக்கிறதால என்னென்ன நடக்கும்ன்ட்டு நான் முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, இந்த பால் பல்லுக்கு கீழே பெர்மனன்ட் டீத் இருக்கும். ஸோ இந்த பால் பல்லு இருந்தால் மட்டும்தான் அந்த பெர்மனன்ட் டீத்து அந்த பல்லை இடித்து பால் பல்லு ஆடி விழணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ், ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளை கண்டினியூ ஆகாமல் நம்ம பால் பல்லை முதலே எடுத்துட்டோம்னா என்ன நடக்கும்? நம்பர் 1, இந்த பக்கத்தில் இருக்கிற பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேக்கண்ட்டான இருக்கிற ஸ்பேஸில் கொஞ்சம் சாய ஆரம்பிச்சிடும். ஸோ சாயும் பட்சத்தில் கீழே இருக்கிற பெர்மனன்ட் டீத்து வெளியே வரத்துக்கு இடம் இல்லாதனால உள்ளேயே தங்கும். ஸோ உள்ளேயே தங்கும், இல்லை அப்படின்னா பக்கத்தில் வேற எங்கேயாவது முளைக்கும். ஸோ அப்போ தான் இந்த க்ரௌடிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பல்லு முன்ன பின்ன இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த பால் பல்லு எடுத்தால் கட்டிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த ஸ்பேஸை கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ பால் பல்லு எடுத்ததுக்கப்புறம் உடனே நம்ம ஒரு ஸ்பேஸ் மெயின்டெனர்னு ஒரு சின்ன ஒரு டிவைஸை கொடுப்போம். ஸோ அதை பொறுத்திட்டோம்னா அந்த பெர்மனன்ட் டீத்து வெளியே வர வரைக்கும் அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த பெர்மனன்ட் டீத்து வெளியே வர தெரிய ஆரம்பிச்சிருச்சு, வெளியே அந்த மட்டும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்பேஸ் மெயின்டெனர் கழட்டிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இது ஒன்று. ஸோ அடல்ட்ஸுக்கு பல்லு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். ஸோ பல்லு எடுக்கிறோம் அப்படின்னா விஸ்டம் டீத்தை எடுப்போம், இல்லை சொத்தையாகி மற்ற பல்லை எடுக்கலாம். ஸோ விஸ்டம் டீத்தை எடுக்கும் பட்சத்தில் நம்ம அதை கட்டிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஆனால் மற்ற பல்லை கண்டிப்பாக கட்டணும். நான் முதலே சொன்ன மாதிரி முன்னாடி பல்லுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம பின்னாடி பல்லுக்கு கொடுக்கறதில்ல. ஏன்? முன்னாடி பல்லு எடுத்துட்டோம், இல்லை கேப் இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும், ஆஃபீஸ் போக முடியாது, வெளியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, நம்மளுக்கே ஒரு இன்செக்யூர்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முன்னாடி பல்லை கட்டிக்கணுன்ட்டு உடனே நம்ம அதை ஸ்டெப்ஸ் எடுப்போம். ஆனால் பின்னாடி பல்லு கட்டிக்க மாட்டோம். ஏன்? சாப்பிட்றதுக்கு ஒரு பல்லு தானே, மற்ற பல்லு இருக்குது, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, பின்னாடி பல்லு கட்டலை அப்படின்னா என்னென்ன நடக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பல்லை எடுத்துட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் கடவா பல்லை எடுத்துட்டோம், என்ன நடக்கும்? ஸோ அந்த பல்லை எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு நடக்கிறது என்னன்னா, அந்த இடத்துல இருக்கிற எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ப்ளஸ் எவ்ரி டைம் கடிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பல்லு அதோட இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிக்கும். அண்ட் அதோட அப்போசிங் டீச்சோ நேர் எதிர கீழே இருக்கிற பல்லோ, இல்லை கீழே பல்லு இல்லைன்னா நேர் இருக்கிற மேலே இருக்கிற பல்லோ அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். ஸோ அதோடைய வேர் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக எகிர விட்டு கொஞ்சம் தலை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எது சாப்பிட்டாலும் பல்லு கூச ஆரம்பிக்கும். ஸோ இன்னொன்று, இந்த பல்லு கீழே வர வர பக்கத்து பல்லுக்கும் இந்த பல்லுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் உண்டாகும். கேப் உண்டாச்சுனாலே அங்கே சாப்பாடு மாட்ட ஆரம்பிக்கும். நம்ம டூத் பிக்கோ பின்னோ போட்டு குடைவோம், இல்லை அங்கேயே தங்குச்சுன்னா அந்த பல்லில் சொத்தையை உண்டாகும். சொத்தை வரும்போது அந்த பல்லுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பிக்சரையே பாருங்களேன், கீழே பல்லு எடுத்த உடனே அந்த எலும்பு எப்படி இருக்குது, அதே மேலே இருக்கிற பல்லு கட்டாமல் ரொம்ப நாள் விட்டதால் அந்த எலும்பு எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பல்லு கட்டுறதுனால ஒன்று பேச்சு அடிப்படாது, சாப்பிட்றது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாவே சூ பண்ணலாம். அண்ட் மோரோவர் பல்லை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணல, பல்லை சுற்றி இருக்கிற எகிரும் எலும்பையும் நம்ம காப்பாற்றணும். ஸோ ஒரு பக்கம் பல்லு இல்லை, நான் இன்னொரு பக்கம் வச்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு பேஷண்ட் சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் நாள் ஆக என்ன ஆகணும்னா உங்கள் ஃபேஷியல் மசிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்க ஆரம்பிக்கும். ஒரே பக்கம் சாப்பிட அந்த மசில் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குமே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்போசிட் டீத்தில் இருக்கிற சதை கொஞ்சம் கொஞ்சமாக தொங்க ஆரம்பிக்கும். எப்படி இப்போ முன்னாடி பல்லு இல்லைன்னா உங்களுடைய உதட மேலேயோ கீழே உதடையோ கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தெரியுங்க, அதே மாதிரி பின்னாடி பல்லுனாலும் கொஞ்சமாக நம்மளுக்கு உள்ளே அமுங்க ஆரம்பிக்கும்.
ஸோ எந்த சாப்பாடும் நல்ல ஜீரணமாகணும், நல்ல ஊட்டச்சத்தோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல எல்லா பல்லையும் சேர்த்து நல்லா மென்று முழுங்கினா மட்டும்தான் நடக்கும். அதுக்கு உங்களுக்கு எல்லா பல்லும் கண்டிப்பாக அவசியம்.